டெல்லியில் போராடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் பிரஸ் மீட்டை கூட சந்திக்காத பிரதமர் மோடி செல்ஃபி கேமரால வீடியோ போட வச்சிருக்கிறாங்க. அமைச்சரவை நீட் தொடர்பான மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. சிஜேபியினுடைய 3 கோரிக்கைகளில் 2 கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கைக்கான அறிவிப்பு நாளை நண்பகலுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசை பார்த்து மிக கடுமையான கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரதமருடைய வீட்டில் போய் போராட்டம் பண்றாரு. காந்தியினுடைய நினைவிடத்தில் போயிட்டு கோஷம் போடுறாரு. ஆனால் இதுவரைக்கும் ஜந்தர் மந்தர் பக்கமே வரல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. ராகுல் காந்தியை தடுக்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்க தோணுது. அதே நேரத்தில் சிஜேபியினுடைய இந்த வெற்றி அப்படிங்கிறது முழுமையான வெற்றியா? தர்மேந்திர பிரதான் பதவி விலகப்பட்டாலும் கூட அந்த இடத்துக்கு இன்னொரு பாஜகவை சேர்ந்த அமைச்சர் தான் வரப்போறார். அப்ப மீண்டும் இந்த தவறு நடக்காது அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? சிஜேபியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே இந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்தியாவின் மாணவர்களுக்காக, எதிர்க்கட்சிகளுக்காக இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. அவர் எதற்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்ப சொல்லணும்? 2029 நாடாளுமன்ற தேர்தலில் சிஜேபி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எதிர்க்கட்சிகள் சிஜேபி கிட்ட ஒரு ஈகோவை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுதும் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுது. பிறகு அது மாணவர் போராட்டமாக மாறுது. நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி அறிவிக்கிறாங்க. அந்த போராட்டம் உச்சக்கட்டத்தை தொடுது அப்படின்னு சொல்லலாம். இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் பல்வேறு மாணவர் அமைப்புகளால் முன்னெடுக்கப்படுது. தமிழ்நாட்டில் கூட இந்த போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திடீர்னு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் செல்ஃபி கேமரால வீடியோ போடுறார். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். 12 ஆண்டுகளாக பிரஸ் மீட்டை சந்திக்காத நமது பிரதமர் செல்ஃபி கேமரால வீடியோ போட வச்சிருக்கிறாங்க மாணவர்கள். அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதில் நிறைய விஷயங்கள் அவர் பேசுகிறாரு. நீட் தேர்வு தொடர்பாக நிறைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்காங்க, விளக்கங்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். இன்னைக்கு அமைச்சரவை கூடும், அதில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னும் பிரதமர் சொல்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு அமைச்சரவை கூடுறாங்க. அதில் பல்வேறு விஷயங்கள் நீட் தொடர்பாக பேசப்படுது. நீட் தொடர்பான ஒரு மசோதா அப்படின்னு கொண்டு வரப்படுது. அந்த மசோதா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீட் லீக் பண்ணுறதோ அதில் ஏதாவது ஃப்ராட் பண்ணோம் அப்படின்னா அதோடைய தண்டனை காலத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதும், அதற்கான அபராத தொகை அதிகரிக்கணும் அப்படின்னு கடுமையான சட்டங்கள் அடங்கிய ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுது அமைச்சரவையில். அந்த அமைச்சரவையில் அது ஏற்றுக்கொள்ளவும் படுது. அமைச்சருடைய ஒப்புதல் பெறப்படுது. இதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் உடனடியாக இந்த மாதத்திற்குள்ளேயே தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையாக மத்திய அமைச்சர்கள் 2 பேர், ஜேபி நட்டா உட்பட 2 நபர்கள் இருக்கிறாங்க. அதில் சிஜேபியினுடைய சார்ந்த 2 நபர்கள் சந்திக்கிறாங்க. அதில் அவருடைய கோரிக்கைகள் 3 கோரிக்கைகள் வச்சிருந்தாங்க இல்லையா? அதாவது இந்தியாவினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது முதல் கோரிக்கையாக வைக்கிறாங்க. 2வது, நீட்டால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதும், இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் பதியக்கூடாது அப்படிங்கிற 3 கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதில் 2 கோரிக்கைகள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதாவது அந்த வழக்கு பதிவு செய்யறது மற்றும் 1 கோடி இழப்பீடு 2 ஏற்றுக்கிறோம். தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது தொடர்பான அறிவிப்பு அப்படின்னு 4 நண்பர்களுக்குள்ள என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு அப்படிங்கிறது விசாரணைக்கு வருது. உச்சநீதிமன்றம் இது தொடர்பான மிக கடுமையான ஆட்சேபனையை ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது நீட் தேர்வு அப்படிங்கிறது பல லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வாக இருக்குது. அதில் மறுதேர்வு நடக்கும் பொழுது நீங்கள் விமானப்படையினுடைய விமானங்கள் மூலமாக நீ இதை எடுத்துகிட்டு போனீங்க, அதாவது கொஸ்டின் பேப்பரை எடுத்துகிட்டு போனீங்க, வருடம் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? உங்கள்கிட்ட என்ன பிளான் இருக்குது? எப்படி நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க? முறைகேடு நடக்காது அப்படிங்கிறதுக்கு மாணவர்களுக்கு என்ன உத்தரவாதத்தை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. ஒருவேளை இணையவழியில் நடத்தலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இணையவழியிலும் கூட சைபர் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது, அந்த அளவு லீக் ஆகாது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்குது, அதுக்கு என்ன உறுதி உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை உச்சநீதிமன்றம் ஒன்றிய அரசை பார்த்து கேட்டிருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து போன முறை, அதாவது வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு ஒன்றிய அரசு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசு பதில் மனு தாக்கல் செய்யவில்லை அப்படிங்கிறத ஒரு அதிருப்தியாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் பேசுகிறாங்க. அதற்கு அரசு தரப்பில் வாதாடி வழக்கறிஞர்
மாணவர்கள் நலன் கருதி எங்களுடைய அரசு வந்து 2 மடங்கு அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னும், இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒத்திவைக்கப்படுது, அப்போ பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னும் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்படுது. அதில் தடியடி தொடர்பான நடந்த தவறு அப்படிங்கிறதுக்கான மனு தாக்கல் செய்யப்படுது. அப்போ சூரியகாந்த் அவர்கள், அதாவது இந்த கரப்பான் பூச்சி கட்சி தோன்றுவதற்கு காரணமாக இருந்த இந்தியாவினுடைய தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கிறார். அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுடைய நேரத்தையும் கோர்ட்டினுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க, எங்களால் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட போது எடுக்கப்பட்ட வீடியோக்களை பார்க்க முடியாது அப்படின்னு நிராகரிக்கிறார். இப்போ அதுக்கான விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறாரு. வழக்காக தாக்கல் செய்யல, உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் தான் கொடுத்திருந்தாங்க, கடிதத்தை நாங்கள் எப்படி வழக்காக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இன்று ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் அப்படிங்கிறதும் வரக்கூடிய செய்தியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து சிஜேபியின் தலைவர்களாக இருக்கட்டும், மாணவர் இயக்கங்களாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் அரசு தரப்பிலிருந்து பதில் வருது அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கலாம். ஏன்னா இத்தனை நாட்களாக உண்ணாவிரதம் நடக்குது, 26 நாட்களுக்கு பிறகு தான் ஜே பி நட்டா அவர்கள் அந்த உண்ணாவிரத்தை நிறைவு செஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த பேச்சுவார்த்தையும் சரி, இது போன்ற நடவடிக்கைகளை ஏன் முதல் நாளே எடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கேள்வியை ஆளும் கட்சியாக பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் இந்த பக்கம் எதிர்க்கட்சி என்ன மாதிரியாவது அணுகிருக்காங்க அப்படிங்கிற நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. ராகுல் காந்தி அவர்கள் முதல் நாளில் என்ன மாதிரியான ஆதரவை தெரிவித்தார், ஜந்தர் மந்தருக்கு ஏன் அவர் நேரடியாக வரல அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை இந்த பக்கம் சிஜேபி சார்ந்தவர்களும் கேட்குறாங்க, பொதுவாக அரசு விமர்சகர்களும் பார்க்குறாங்க. அதாவது பிரதமர் மாளிகைக்கு முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுறாரு, போராட்டம் பண்ணுறாரு, அது மிகப்பெரிய இஷ்யூவாக மாறுது. இன்னொரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காந்தியினுடைய நினைவிடத்துக்கு போகிறாரு, அங்கே போய் கோஷங்கள் போடுறாரு. இவ்வளவு கொஞ்சம் ராகுல் காந்தி ஏன் ஜந்தர் மந்தருக்கு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வியை சோனம் வாங்சுக்குடைய மனைவி அவர்களும் கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துல பார்க்க வேண்டிய முக்கியமான அரசியல் பார்வை என்னவாக இருக்குது அப்படின்னா, ஜந்தர் மந்தருக்கு ராகுல் காந்தி ஒருவேளை போயிருந்தார் அப்படின்னா அங்கே கீ பிளேயராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா சிஜேபியினரும் மாணவர்கள் மட்டும்தான் இருந்திருக்காங்க. அவங்களாம் ஃபோக்கஸாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக ராகுல் காந்தி வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வெளியாகும் அப்படிங்கிறதும் இந்த பக்கம் ஒருவேளை இந்த பிரைம் மினிஸ்டர் அவங்க பண்ண ஒரு விஷயமாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அந்த கோஷம் போட்டதாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ஒரு மெயின் பிளேயராக யார் இருப்பார் அப்படின்னா ராகுல் காந்தி தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது சிஜேபிக்கு சப்போர்ட் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி மாறி காங்கிரஸ் தான் அதில் முன்னிலிருந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வரணும் அப்படிங்கிறதா இது போன்ற செயல்பாடு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா விஷயத்தையும் அரசியல் கண்ணோட்டத்தோடு மட்டுமே காங்கிரஸ் பார்க்குது, குறிப்பாக ராகுல் காந்தி பார்க்கிறார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அவர் மீது இந்த ஈகோ குற்றச்சாட்டு அப்படிங்கிறது பல நாளும் காலமாக வச்சப்பட்டிருக்காங்க. அதாவது குறிப்பாக மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் ஒருவேளை முன்னேறி வரும் பொழுது அவர்களை மட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதற்கு ராகுல் காந்தி அவர்கள் உதவி செஞ்சுட்டே இருப்பார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அணுகிய விதமாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவை அணுகிய விதமாக இருக்கட்டும், இப்போ உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவை அணுகி கொண்டிருக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லாமே அதை தொடர்பாக தான் சொல்கிறாங்க. அதாவது மாநில தலைவர் ஒருத்தர் தேசிய அளவில் வளர்ந்தக்கூடாது அப்படிங்கிறதுல ராகுல் காந்தி ரொம்பவும் குறிக்கோளாக செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. அதே ஒரு விஷயத்தை தான் இங்கே சிஜேபி வளர்ந்துச்சு அப்படின்னா அது நமக்கு இடைஞ்சூறாக இருக்கும். ஒருவேளை நீட் தொடர்பாக என்ன விஷயங்கள் நடக்கப்பட்டாலும் சரி, பதவி விலக்கு நடத்தப்பட்டாலும் சரி, எல்லாமே காங்கிரஸால் நடந்தது, ராகுல் காந்தியால் நடந்தது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தியோட இந்த செயல்பாட்டு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சினிமா டைலாக் ஒன்று வரும், கல்யாணம் அப்படின்னா நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இலவு வீடு அப்படின்னா நான் தான் பணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வந்திருக்கும். அதே போன்ற ஒரு கான்செப்டில் தான் ராகுல் காந்தி செயல்பட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி நோக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. கிளம்பி பிரதமருடைய மாளிகைக்கு போகிறாரு, காந்தியுடைய நினைவிடத்துக்கு போகிறாரு, ஜந்தர் மந்தருக்கு ஏன் போகலை அப்படிங்கிறதுக்கான விடை தேடணும் அப்படின்னாலே அடுத்து அபிஜித் தீப்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கான பதில் நமக்கு கிடைச்சிடும். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ போராட்டம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய மாணவர்களுக்காக, எதிர்க்கட்சிகளுக்காக இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாரு. எதற்காக இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி இருக்குது. இதையும் ராகுல் காந்தியினுடைய செயல்பாட்டையும் நம்ம அந்த 2 டாட்டையும் இணைச்சு பார்த்தோம்னா அதுக்கான பதில் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். அதாவது இந்த ஒரு சிஜேபி ப்ரொட்டஸ்டையும் சரி, மாணவர்களுடைய போராட்டத்தையும் சரி, அரசியல் கட்சிகள் தங்களுடைய லாபத்திற்காக எப்படியெல்லாம் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத நோக்கி தான் காய்கள் நடத்திட்டு இருக்காங்க. இது ராகுல் காந்தி மட்டும் கிடையாது, எல்லா அரசியல் கட்சிகளுமே அதை சுற்றி தான் இயங்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அரசியல் கட்சிகள் செயல்படுறாங்களே ஒழிய இது போராட்டம் உண்மையாக வெற்றி பெற வேண்டும், மாணவர்கள் நலன் பெற வேண்டும் அப்படின்னா போராட்ட காலத்திலிருந்து முதல் நாளிலேயே போராட்டத்தில் இறங்கி இருக்கணும், அவங்களோட ஒற்றோடு நினைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. அது ஒரு பீக் வந்ததுக்கு பிறகு அதனுடைய கிரெடிட்ஸை மட்டும் எடுத்துக்கிறதுக்காக அரசியல் கட்சிகள் தொடர்ந்து படையெடுக்கிறாங்க அப்படிங்கிறதும், குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய இந்த இத்தனை நாட்கள் மௌனத்திற்கு பிறகு ஒரு ஆக்ரோஷமாக செயல்படக்கூடிய விதங்கள் பயிற்சி பார்க்கும் பொழுது அது உறுதியாகுது அப்படின்னும் மிக முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க.
இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, சிஜேபியினுடைய 3 கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றாலும் கூட அது ஒரு முழுமையான வெற்றியா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. அதாவது இப்போ பாஜகவை சேர்ந்த தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருக்கிறாரு, அவர் பதவியிலிருந்து நீக்கப்படுறார். அப்படிங்கும்போது அடுத்து இன்னொருத்தர் பாஜகவை சேர்ந்தவர் அமைச்சராக வருவார். அப்போ இதே போன்ற குளறுபடிகள் நடக்காது அப்படிங்கிறது எப்படி உறுதியாக சொல்லிட முடியுமா? சிஸ்டத்தில் மாற்றம் கொண்டு வராமல் அமைச்சரவையை மட்டும் மாற்றி என்ன பயன் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. தர்மேந்திர பிரதான் தான் எல்லா முடிவும் எடுக்கிறாரா அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி. கல்வி அமைச்சகத்தில் அனைத்து முடிவுகளும் தர்மேந்திர பிரதானுக்காக மட்டும்தான் நடக்குதா? அவரை தாண்டி எதுவுமே நடக்கிறது இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. தர்மேந்திர பிரதான் மாற்றப்பட்டால் ஒட்டுமொத்த கல்வி அமைச்சகம் சீர்திருத்தப்படும் அப்படிங்கிறது எப்படி நம்புறாங்க சிஜேபியினர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அடுத்து கேட்குறாங்க. ஸோ சிஜேபியினுடைய இலக்கு அப்படிங்கிறது தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிறது. அவர் பதவி விலகிட்டார் அப்படின்னா சிஜேபிக்கான தேவை இதோட இந்திய அரசியலில் முடிஞ்சு போயிருமா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. 2029 தேர்தலில் சிஜேபி என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க? அந்த சிஜேபி வைத்து மற்ற எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியாக தங்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசணும். குறிப்பாக சிஜேபியினுடைய போராட்டம் அப்படிங்கிறது முழுமையான வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் அப்படிங்கிறது மட்டுமே கல்வி அமைச்சகம் சரியாக செயல்படும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதமாக நம்ம எடுத்துக்கலாமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.